அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கும் நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்பட்டிருக்கின்றது. சகல முனைகளிலும் யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற மேலதிக தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இதை அறிவிச்சிருந்தவர். நாங்கள் ஈரான் ஈரானுடன் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது, ஒப்பந்தம் எல்லாமே நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது, இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அவர் அந்த செய்தியை தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ரூத் சோஷியலில் போட்ட உடனே எல்லா இடம் ஒரு பரபரப்பொண்டு தொட்டியிருந்தது. உலக மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பொண்டு உருவாகி இருந்தது. இருந்தாலும் நம்ப முடியுமா? இல்லை. ஈரான் கன்ஃபார்ம் பண்ணணும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சை மட்டும் நம்பிக்கொண்டு ஒரு சந்தோஷம் அடையவோ துள்ளி குதிக்கவோ முடியாது. எனவே ஈரான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஈரானிய தரப்பிலிருந்தும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த ஒரு 4 மாதங்களாக இடம்பெற்று கொண்டு வந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது. இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமை இதற்கான கையெழுத்து போடப்பட்டதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல. ஆனால் ஒப்பந்தம் எல்லாம் கதைச்சு பேசி எல்லாமே இறுதி செய்தாச்சு. கையெழுத்து போடுற நிகழ்வு அந்த ஒரு செரமனி மாதிரி ஒன்று சேர்த்தான ஒரு விழா மாதிரி உண்டு. அது இந்த மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரத்தில் வைத்து இரண்டு தரப்பினரும் உத்தியோகபூர்வமாக கையெழுத்து போடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவதற்கு இப்பொழுது ஏற்பாடுகள் நடைபெற தொடங்கி இருக்கின்றன. அந்த விழாவில் கலந்து கொண்டு கையெழுத்து போடுகின்றார் அமெரிக்கா சார்பாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்தான் கலந்து கொள்வார் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய தரப்பிலிருந்து யார் வருவார்கள் என்கின்ற விவரங்கள் இதுவரை அறிவிக்கப்படையில. சரி, இந்த ஒரு போர் நிறுத்தம் வந்ததால, இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதால உடனடியாக விளைந்த நன்மைகள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி எப்போ நடக்கும் என்று சொல்லி, அதுதான் ஹோர்முஸ் நீரிணை முற்று முழுதாக திறப்பு. எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதமான கட்டுப்பாடுகள், வரிகள், டோல்கள் எதுவுமே இல்லாமல் முற்று முழுதாக திறக்கப்படுகிறது. அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் ஹோர்முஸ் நீரிணை எப்படி இருந்ததோ அதே போல மீளவும் திறக்கப்படுவதாக இரண்டு தரப்பினரும் அறிவித்திருக்கிறார்கள். இதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தி உலக மக்களுக்கு இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால ஒரு பக்கம் ஈரானிய தரப்பாலையும் இங்கால அமெரிக்க தரப்பாலையும் மூடப்பட்டதால என்ன நடந்தது என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உலக பொருளாதாரம் மிக பெரும் அடியை வாங்கியிருந்தது. உலக சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரித்து, மிக முக்கியமாக விமான பரப்புக்கான ஃபியூவல் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தோட நிறைய நாடுகளில் முடியுது. இது மாதிரி 1000 பிரச்சனைகள் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுறது உலக மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். அமெரிக்காவினுடைய முற்றுகை பிளாக்கேட் அதுவும் உடனடியாக நீக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய பல படைப்பிரிவுகள், பல யுத்த கப்பல்கள் சகிதம் கலிபோர்னியாவிலிருந்து போன படைப்பிரிவு, அதுக்கு பிறகு ஜப்பானிலிருந்து வந்த படைப்பிரிவுன்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து அந்த பிளாக்கேட்டை உருவாக்கியிருந்தார்கள். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது அந்த பிளாக்கேட் முற்றுமுழுதாக நீக்கப்படுகிறது. அதைவிட இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, சகல முனைகளிலும் யுத்தம் நிறுத்தப்படுகிறது. குறிப்பாக லெபனானின் சகல இடங்களிலும் யுத்தம் உடனடியாக நிறுத்தப்படுகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், லெபனான் யுத்தத்தில் எவ்வளவு பேர் கொல்லப்படுகின்றார்கள், அங்கால காசால கொல்லப்படுகின்றார்கள். எனவே எல்லா முனைகளிலும் யுத்தம் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய பிரதானமான கோரிக்கையும் இதுவாகத்தான் இருந்தது. தனியாக ஈரானில் மட்டுமில்லாமல் பிராந்தியம் முழுவதுமே யுத்தம் நிறுத்தப்படணும் என்று சொல்லி இப்பொழுது அது சாத்தியமாக இருக்கிறது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், பில்லியன் கணக்கான ஈரானுக்கு சொந்தமான பணம், பில்லியன் கணக்கான டாலர்ஸ் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே எல்லா பணமும் ஈரானுக்கு சென்று சேரும். அது ஈரானினுடைய வளர்ச்சிக்கும், அதே போல ஈரான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை புனரமைக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படியான நல்ல செய்திகள், நல்ல சகுனங்களோட, பாசிட்டிவான நிறைய விஷயங்களோட இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வரும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி ஜெனீவாவில் வைத்து கைச்சாத்திடப்பட இருக்கிறது. அப்ப இதோட எல்லாமே முடிஞ்சுதா, எல்லாமே முடிவுக்கு வந்துட்டுதா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இல்லை. இதுலயும் ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, அடுத்து வரும் 60 நாட்களுக்குள் இன்னும் ஒரு சிக்கலான விஷயங்கள் பேசி தீர்க்கப்படும் என்று சொல்லி, அதாவது ஈரானுடைய அணுவாயுத உற்பத்தி, பிறகு யுரேனியத்தை ஒப்படைக்கிறது, இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் அடுத்து வரும் 60 நாட்களுக்குள் பேசி தீர்க்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
எனவே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கின்றார். அதே போல இதில் மத்தியஸ்தம் வகித்த நாடுகள், மிக முக்கியமாக பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அனைவருக்குமே இப்பொழுது உலகம் முழுவதும் இருந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 4 நாடுகள் இணைந்து கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தம் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது தொடர்ந்து நீடிக்கணும். உலக பொருளாதாரத்தினுடைய மீழ்ச்சிக்காகவும் உலக அமைதிக்காகவும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்தி தொடர்ந்து அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி இந்த 4 நாடுகளும் கூட்டாக கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சகல பேச்சுவார்த்தைகளுக்கும் சகல அமைதி முயற்சிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குகிறோம் என்று சொல்லி இந்த 4 நாடுகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் சண்டைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல தடவை பல விதமாக பல கோணங்களில் கேட்டு பார்த்தவர். எங்களோட சண்டைக்கு வாங்கோ, நீங்களும் வாங்கோ, உங்களுடைய கப்பல் படைகளை அனுப்புங்கோ, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஈரான் அடிப்போம் என்று சொல்லி ஒரு நாளுமே பிரித்தானியாவோ பிரான்ஸோ மற்ற நாடுகளோ அதுக்கு சம்மதிக்கல. அது கூட ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த ஏனைய வல்லரசு நாடுகள் சம்மதிச்சிருந்தா, அமெரிக்காவோட சேர்ந்து போயிருந்தா, ஒருவேளை அமெரிக்காவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து ஈரானுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்துறதுக்காக ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தனிச்சு விடப்பட்டதுன்னே சொல்லலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனிச்சு விடப்பட்டதுன்னே சொல்லலாம். ஏனைய முக்கியமான வல்லரசு நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அதனால தான் இந்த யுத்தம் நீண்ட காலம் நீடிக்காமல் அப்படியே ஒரு சமாதானம் வந்ததுக்கு இது ஒரு காரணம் என்று சொல்லலாம். எனவே யுத்தத்துக்கு வழங்காத ஒத்துழைப்பை இப்பொழுது சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி இந்த 4 நாடுகளும் கூட்டாக அறிவித்திருக்கின்றார்கள். அதோட ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவது, மற்றது லெபனானில் யுத்த நிறுத்தம் கடைபிடிக்கப்படுவது, இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி இவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் இந்த 4 நாடுகளும். இந்த அறிவிப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் இப்பொழுது சடுதியாக குறைய ஆரம்பித்திருக்கின்றன. மிக முக்கியமாக பிரெண்ட் க்ரூட் ஆயிலினுடைய விலை புதிய விலை $83.82 இருக்கிறது. அது 4% குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல மற்றொரு க்ரூட் ஆயில் WTI என்று சொல்லி அதனுடைய புதிய விலை $80.95. எனவே சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம். நல்ல சம்பவங்கள் நடக்கும்போது அதனுடைய விளைவுகளும் நல்ல விதமாக தான் இருக்கும். அது சரி, எல்லாமே குட் நியூஸாக இருக்குது, நல்ல நியூஸாக இருக்குது. இது மட்டும்தானா, இல்லை இதுக்கு பின்னால் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், டவுட்டுகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. இது தொடர்ந்து இந்த சமாதான நிலையாக இருக்கணும். எந்த விதமான பிரச்சனையும் பெறக்கூடாது, யாரும் யாரையும் சீண்டக்கூடாது. இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு அச்சமான நிலைமை இருக்கத்தான் செய்யுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சமாதானத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறதுக்காக அமெரிக்க தரப்பும் ஈரானிய தரப்பும் அமைதியாக தான் இருப்பார்கள். எந்த விதமான பிரச்சனைக்கும் போகாமல் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அங்கால லெபனானில் நம்பவே முடியாது, யாருக்குமே தெரியாது, எந்த வேளையிலையும் சண்டை நடக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஹோர்முஸ் பகுதியிலெல்லாம் சண்டை இல்லை. ஆனால் லெபனானில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த பேச்சுவார்த்தை இழுபட்டு போனது. ஈரான் ஒரேபடியாக நிற்குது, லெபனான்லேயும் யுத்த நிறுத்தம் வரணும் என்று சொல்லி இப்போ வந்திருக்குது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த ஒப்பந்தம் ஒருவேளை முறிஞ்சு போகுமாக இருந்தால், இடையில குழம்பி போகுமாக இருந்தால், அதுக்கு காரணம் லெபனான் மேலே இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலாக இருக்கும் என்று சொல்லி இப்போவே சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே அப்படி எதுவுமே நடக்காமல் இது சுமூகமாக போகணும் என்றுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதெல்லாம் ஓகே தான். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவசரமாக இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதுக்கு நேற்று தான் கொண்டு வரணும், நேற்று முடிச்சே ஆகணும் என்று சொல்லி அமெரிக்காவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அட்டம் பிடிச்சி ஒற்றைக்கால நின்று இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 80வது பிறந்த நாள். நேற்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி அவருடைய 80வது பிறந்த நாள். எனவே அவருக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு கொடுக்கணுன்றதுக்காக இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள், ஏனைய நாடுகள் எல்லாம் சேர்ந்து பாடுபட்டு கடும் பிடிச்சு தான் இந்த ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 80வது பிறந்த நாளுக்குரிய ஒரு பெரிய பரிசாக இது கருதப்படுகிறது. இதுக்கிடையில் ஊடகவியலாளர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்கிய பதில் ஒன்று இப்பொழுது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், அது சரி, ஈரானோட ஒப்பந்தம் எல்லாம் போட்டுட்டீங்க, எல்லாம் சமாதானம் எல்லாம் ஓகே தான், ஆட்சி மாற்றம் கொண்டு போறோம்னு சொன்னீங்களே, கொண்டுட்டீங்களா என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பதில் என்னென்னு சொன்னால், ஆட்சி மாற்றமா, அது எதுக்கு, அதை பற்றி நான் ஒருபோதுமே கேர் பண்ணதே கிடையாது, ஐ நெவர் கேர்ட் அபவுட் இட் என்று சொல்லி, அதை பற்றி நான் ஒன்றாலுமே கணக்கெடுத்ததே இல்லை என்று சொல்லி ஒரு பதில் ஒன்றை சொல்லி வச்சுக்கார். ஆனால் அது அப்படி இல்லை. கனகாலமாக ஆட்சி மாற்றம் ஈரானில் ஆட்சி மாற்றம் கொன்றாமல் நான் ஓயவே மாட்டேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வாயால் பல தடவை சொல்லியிருக்கார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஏதோ சொல்கிற ரெண்டு போட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். இப்போ சமாதானம் வந்துட்டு தானே, அதுவே போதும் என்று சொல்லி போட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். மற்றபடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சுக்கு வரிக்கு வரி நாங்கள் விளக்கம் பிடிச்சோம் என்று சொன்னால் அது கஷ்டம். எனவே 4 மாதங்களுக்கு பிறகு இப்போதான் ஒரு நல்ல செய்தி, ஒரு உருப்படியான செய்தியை நாங்கள் கேள்விப்படுறோம். நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இது தொடர்ந்து இருக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். நல்லதே நடக்கட்டும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.